கம்போங் சுங்காய் பாரு மறு வளர்ச்சி திட்டம் தொடர்பான உண்மைகளை பாஸ் இளைஞர் பிரிவு திரித்து கூறுவதாக பக்காத்தான் ஹராப்பான் இளைஞர் பிரிவு இன்று குற்றம் சாட்டியது. இந்த நிலம் உண்மையிலேயே கையகப்படுத்தப்பட்டது பரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தின் போது நடந்தது என்று அவர்கள் வலியுறுத்தினர். பினாங்கு பாசிர் படாமார் சட்டமன்ற உறுப்பினர் பக்காத்தான் ஹராப்பான் இளைஞர் பிரிவு தலைவருமான வு காலியோங் இந்த நிலம் கையகப்படுத்துதல் பரிகாத்தான் நேஷனல் ஆட்சியில் இருந்தபோது 1960ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தும் சட்டம் பிரிவு 8 கீழ் ஜூன் 21, 2021ஆம் ஆண்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது என்று கூறினார். பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் இந்த விவகாரத்தில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று முன்பு கூறியிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அமைதியின்மையை நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதாவுடன் இணைக்க பாஸ் இளைஞர் பிரிவு முயற்சி செய்வதை வு காலியோங் அரசியல் உள்நோக்கம் கொண்டதும் ஆதாரமற்றது என்றும் விமர்சித்தார். இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி வீடுகளை அகற்றும் நடவடிக்கையின் போது காயமடைந்த டாங்வாங்கி காவல்துறை தலைவர் ஏசிபி ஜுலிஸ்மி அஃபெண்டி சுலைமானை தாக்கியதை கண்டிக்க தவறிய பாஸ் இளைஞர் பிரிவுக்கு வு காலியோங் கண்டனம் தெரிவித்தார். சட்ட அமலாக்கத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் இன உணர்வுகளை தூண்டி அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்ப உண்மைகளை திரித்து கூறுகிறார்கள் என்று அவர் கூறினார். தேசிய ஒற்றுமை அரசாங்க அமைப்புகளின் மீதான நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய பிளவுபடுத்தும் அரசியலை மலேசியர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.